சண்டை. ஓ, இருவருக்கும் சண்டை. சண்டை. சரி. வாக்குவாதம் ஏற்பட்டதனால் சத்தியை நான் வதித்து நான் எப்படி அடித்திருக்கிறேன்? எப்படி? மலையாள தேசத்தில் ஓராண்டு காலமாக சகாதேவி என்று சொல்லக்கூடிய காளி அவதாரம் எடுப்பாய். என்னிடத்தில் இடமாகத்தில் இருக்க வேண்டாம் அப்படி நீ கோபத்தால் அவளை பிரித்து விட்டிருக்கின்றேன். ஓ, ஜபித்திருக்கின்றேன். இந்த 3 வரம் வேணும் என்றால் சத்தியத்தில் தான் பெற வேண்டும். ஓ, நீ சொல்வதை பார்த்தால் இங்கே சேவல் கூவி பொழுது வெடியாதான் இருக்குது. அங்க பொட்டக்கோழி கூவினாலும் பொழுது வெடியும். நீங்கெல்லாம் ஒரு சிவன் கைலைமலை வாசன் எல்லா ஜீவராசிகளுக்கும் படியடக்கம் பரம கடவுளா சொல்லிட்டு கொடுத்த வரத்தால் தான் பிறந்தவன். சரிங்க. இன்று பழிசூரனாகப்பட்டவன். இருந்தாலும் இன்று அந்த வரத்தை நான் கொடுக்க முடியவில்லை உன்னிடத்தில். இப்பொழுது எத்தனை முறை கேட்டாலும் வரம் கொடுத்தாலும் பலிக்காது. வரம் கொடுத்தாலும் பலிக்காது. சக்தி இல்லாத போய்விடும். அப்படியா? உண்மைதான். அப்படி என்றால் உனது சக்தி எங்கே இருக்கிறார்? மலையாள தேசம் என்று சொல்லக்கூடிய சகாதேவி. ஓ, மலையாள தேசத்தில் சக்காதேவியாக உருவெடுத்திருக்கிறார். உண்மைதான். அப்படியா? ஆமா. நான் மலையாள தேசம் சென்று சக்தி இடத்தில் வரத்தை பெற்று வா. சென்று வரி. போய் வா. கைலைமலை வந்தேன். சரி. கடும் தபம் புரிந்தேன். ஆமா. கைலைவாசன் எனக்கு முன்னே தோன்றினார். உண்மைதான். ஆனால் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் சக்தியாகப்பட்டவள் என்னிடத்தில் இல்லை. சரி. இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மலையாள தேசம் சென்று விட்டார். ஆமா. அதனால மலையாள தேசம் சென்று சரிங்க வரம் பெறாமல் இருக்க முடியாது. ஆமாங்க ஐயா. அதனால தாயார் விட்ட சாபம் பலித்து விடும். சரி. சாகாத வரத்தை வாங்கிவிட்டால் வரம் பலிக்காது. அதனால இப்ப எங்க போக வேண்டும்? எங்க ஐயா? மலையாள தேசம். ஓ, மலையாள தேசம். எங்கே இருக்கிறார் அந்த சக்தி? ஜக்கமாக ரூபெடுத்திருக்கிறார். ஆமா, பாருங்களாங்க. எங்கே பார்க்கலாம்? ஒருவேளை இங்க படுத்து தூங்கிட்டே இருக்குமோ? இல்ல. ஏய் ஐயா, அதோ தெரிகிறது பார்த்தாயா? ஆமாங்க. அழகான காளி கோபுரம். சரி. எப்படி ஐயா? காளி கோபுரம். ஆமா. இந்த கோபுரத்தின் உள்ளே இருப்பால் சக்தியாக. சரிங்க. அதனால ஐயா இங்கிருந்தே சத்தமிட்டு அழைப்போம். ஆமா, அப்படியே ஆகட்டும். அம்மா சக்கம்மா. அம்மா, நான் பலிசூரன் வந்திருக்கிறேன். அப்படியா? பலிசூராக மட்டும் நாடு என்ன? அம்மா, எனது நாடோ கழுகுமலை. கழுகுமலையில் இருந்து அம்மாவை காண்பதற்காக கடும் தபம் புரிந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன். அம்மா, கழுகுமலை ஆளக்கூடிய நீ எதற்கப்பா என்னை தேடி வந்த காரணம் என்ன? அம்மா, இந்த தாயிடத்தில் சரி வரத்தை வாங்க வந்திருக்கிறேன். என்ன வர வேண்டும்? எதற்காக? ஓ, என்ன வர வேண்டும் என்று கேட்கிறாய்? எனக்கும் அம்மா சாகாத வர வேண்டும், வேகாத உடல் வேண்டும், குறைவில்லாத செல்வம் வேண்டும். இந்த 3 வரத்தையும் தாங்கள் எனக்கு தர வேண்டும். அப்படி சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வங்கள் 3 வரம் வேணும் என்றால் எனக்கு என்ன பலி கொடுப்ப? என்ன பலி தருவேனா? எலுமிச்சங்கனி பலி தருகிறேன். போதுமா? எலுமிச்சங்கனி பலி தருகிறேன். புதுசா இப்பதான் கேட்கிற மாதிரி சொல்றீங்க.
வேறு என்ன செய்வேன்? ஆடு பலி தருகிறேன், இதுவும் புதிதாக இருக்கிறதா என்ன? கோழி பலி தருகிறேன், இதுவும் எனக்கு பழுதுதான். எருமை கடா பலி தருகிறேன். நம்ம ஆ, இந்த எலும்புச்சங்கனி, எருமைக்கடா, ஆடு, கோழி ஆ. இதெல்லாம் பல வகையாக நான் தின்னு பகுத்திருக்கிறேன். ஓஹோ. இதை தவிர ஆ. வேற ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறதா என்ன? என்னடா இது ஆச்சரியமா இருக்கிறது. இந்த பூலோகத்தில் அம்மனுக்கு பலி செலுத்தக்கூடிய அனைத்து பொருள்களையும் சொல்லிவிட்டேன். சரிங்க. இதெல்லாம் வேண்டாம் என்கிறார். எதுவுமே வேணாம். அப்படி என்றால் உங்களுக்கு என்ன பலி வேண்டும் சொல்லுங்கள். ஏனென்றா ஆ, நீ கேட்பதோ தகாத வார்த்தை, ஆ. யாரும் கேட்காத ஒரு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். சரி. அப்படி இருப்பதனால் ஆ, எனக்கு இந்த 3 வரமும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆ. எனக்கு நரபலி கொடுக்க வேண்டுமப்பா, நரபலி கொடுக்க வேண்டும். அதாமலி. நரபலியா? ஆமாங்க ஐயா. நரபலி என்றால் எப்படி? ஏனென்றா ஆ. ஒரு கன்னி பெண்ணா இருக்க வேண்டும், ஓ, கன்னி பெண். அவர் முழுவதும் இருக்க வேண்டும். ஆ, அதுவும் 9 மாத கற்பனை கொண்டு வந்து ஆ. தலசாமுள்ள காரியம் இருக்க வேண்டும். ஓ, அதாவது தலச்சம்புள்ள தாட்சியா இருக்க வேண்டும். ஒரு தாய்க்கு ஒரு மகா இருக்க வேண்டும். ஒரு தாய்க்கு ஒரு மகளா இருக்கணும். ஆமா, அதாவது அசுரகுலத்தில் பிறந்தவா இருக்க வேண்டும். ஓ, அதாவது தேவர் குலத்தில் பிறந்த அசுர குலத்தில் மன்னவனை மணந்திருக்க வேண்டும். மாநிலத்தில் இருக்க வேண்டும். ஆ, அப்பேற்பட்ட கற்பனை பெண்ணை கொண்டு வந்து ஆ, எனக்கு பலி கொடுத்தையானா ஆ. நீ கிடைக்கிற வரம் நினைக்கிற வரம் போய் கிடைக்குமப்பா. ஓ, காலையில் கதிரவன் உதிவதற்கு முன்னால் நிறை மாத கர்ப்பிணி பெண்ணை கொண்டு வந்து பலி செலுத்தினால் ஆமா, எனக்கு இப்பேற்பட்ட வரத்தை கொடுப்பீங்க. ஆமாங்க. அம்மா, ஆ, எனக்கு கண்டிப்பாக வரத்தை தருகிறேன் என்று எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும். ஏண்டா ஆ. கருத்து கொடுத்து விட்டா எனக்கு பலி கொடுக்க நீ மறுப்ப. கண்டிப்பாக நான் பலி செலுத்துகிறேன். அதனால ஆ, உன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆ, அப்படி ஆ, உனக்கு வர வேண்டும் என்றால் ஆ. நான் கேட்கக்கூடிய நரபலியை கொடுத்து ஆ. உன் வரத்தை வாங்கி செல். அப்படியா? ஆமா, இதோ காலையில் கதிரவன் உதிவதற்கு முன்னால் ஆமா, அதிவிரைவாக ஓடி வந்து நரபலி செலுத்துகிறேன். ஆகட்டும். ஆ. ஏய், அந்த ஜக்கம்மா கேட்டது என்ன? நரபலி. நரபலி. ஆமாங்க. நரபலி என்றால் ஐயா. நிறை மாத கர்ப்பிணி பெண்ணை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்தணும் ஆமாங்க ஐயா. அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆமா, எது காளியம்மா? ஜக்கம்மா. ஓ, ஜக்கம்மா. சரிங்க ஐயா. அதனால ஆ. இப்ப என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எப்படிங்க? டேய், ஐயா. நமது நாட்டில் எத்தனை பெண்கள் இருப்பார்கள்? சரி, எல்லா பெண்களையும் செக் பண்றான். எல்லாம் செக் பண்ணும். எல்லாம் செக் பண்ணி நமது நாட்டில நிறை மாத கர்ப்பிணி பெண் எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஐயா, உடனே தூக்கிட்டு வா. எங்கன்னா நான் தூக்கிட்டு வரேங்க. உடனே தூக்கிட்டு வா. நீ அங்க இருங்க, அங்க இருங்க, நான் தூக்கிட்டு வரேன். கம்முன்னு. ஐயா, இல்ல, இந்த பக்கம் இல்லைங்க ஐயா. மாசுமா இருக்கிறாங்க. நிறை மாத கர்ப்பிணி அப்படித்தாயா? ஏய், கன்னி பெண்ணா இருக்கணும்னு சொன்னாங்க. ஏய், அம்மா அப்படித்தான் சொல்லுச்சு. கரு இதுல போங்க, இப்படி வாங்க. நிறை மாத 10 மாதம் நிறைந்த கர்ப்பிணி பெண். சரி, அப்பேர் பெண்ணு தான் அம்மா கேட்டிருக்கிறேன். இந்த தும்பாவதி பட்டி மேல் காட்டுல நான் எந்த வீட்டுக்கு போய் தேடுவேன்? ஒரு நிமிஷம் இருங்க, இங்க கேட்டுவேன். ஐயா, மாசி மாதிரி ஐயா. இருக்கீங்களா இல்லையா? அது அந்த ஐயா மாசி மாதிரி இருந்துச்சா? அவன் ஓடி போயிடுச்சுங்க ஐயா. ஐயா, எதுவுமே இல்ல. இந்த நாட்டில் இங்க ஒரு பெண்கள் கூட ஒரு பொம்பளை கூட மாசி மாதிரி ஐயா. அப்படி என்றால் இந்த ஊரை விட்டுவிடு. சரி, அது வேற ஊர்.
எங்கே நெட்ட ஜால தீக்காச்சு போலவங்க. தக்க யோசனை. வாழ்க்கையிலே இன்றுதான் தக்க யோசனை சொல்லியிருக்கேன். கண்டிப்பா. எப்படி மகாராஜா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கால் எடுக்கிறோம், சேலஞ்சு தீக்காச்சு போறோம், தூக்குறோம். இந்த செக்கம்மா காலைக்கு அருமை அருமை அருமையான யோசனை. சரிங்க, இதோ இருக்கிறது நம்ம வாசல். நம்ம வண்டி. சீக்கிரம் போய் ஒரு பொழுதாச்சு பிடிச்சிருக்கோம். நான் போயிட்டு வரேங்க. சீக்கிரம். இந்த வண்டியில ஆ. ஐயா எப்படி ஓட்டணும்? வண்டி போன் அடிச்சு கேட்டு பாரு. ஐயா இந்த வண்டியில போனா போன் அடிச்சு கேட்டு பாரு. இந்த வண்டியில போனா லேட் ஆகுங்க. இப்படி வாங்க. யா. நம்ம தார் ஊத்தி ஆ. ரோடு போற ஜல்லி போடுறாங்க பாத்தியா ரோட்ல, ஆ. அது மேல அடுத்து பாரு ஆ. ரோதாரு. ஆ. அதுல போனது சீக்கிரமா சேலமா அது ஏறிட்டு கதிரவன் உதைவதற்கு முன்னாலே நான் பலி செத்துணும். அதுக்குள்ள நான் ஓட்டி போறேன். ஏன்டா அந்த வண்டி இவ்வளவு வேகமா போய் எடுத்துட்டு வருமாடா? இல்ல அதுதான் வெயிட் தாங்கிட்டு வரும். ஏய், ஐயா சீக்கிரமாக என்ன கொண்டு வா. சீக்கிரமா. சேலை செய்யட்டு போய் பாட்டு. போன் அடிச்சு கேட்டு. இங்க போன் அடிச்சு கேட்டு. போன் அடிச்சு. என் செல்ல டிஸ்ப்ளே போயிடுச்சுனா வீட்ல விட்டு வந்தேன். அட செல்கடா. ஐயா இப்படி வாங்க. கிடைக்கல. எங்க ஒண்ணு கிடைக்கலங்க. போன் அடிச்சு பாரு. அங்கேயும் கிடைக்கவில்லையா? என்ன செய்வேன் என்ன செய்வேன்? கதிரவன் உதவிக்கு முன்னால் பலி தருவேன் என்று சொல்லிவிட்டானே. ஐயோ, சாகாத வரத்தை பெற வேண்டும். என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? ஐயா நான் என்ன சொல்றேன்னா இப்படி வாங்க. நம்ம சட்டியில எண்ணெய் வச்சுட்டு நம்ம இதுக்கு நெய் கடிக்கணும். அப்படி வா வழி. நெய் அலையணும். ஒன்றும் புரியவில்லையே. நான் சொல்றது நீ கேட்டா புரியும். அட மண்டை பித்திக்காத. ஏய், நம்ம சட்டில நெய்யை வச்சுக்கிட்டு எதுக்கு ஊர்ல தேடணும்ன்றியே? ஐயா என்ன அர்த்தம் பண்ண புரியவில்லையே. ஐயா இல்ல உனது பொண்டாட்டி பேரு பத்மாவதி. உங்க பொண்டாட்டி எத்தனை மாசமா விட்டுட்டு வந்தாங்க வெளியே? நான் வருகிற பொழுது 3வது மாதம். 3 மாசம். ஆமா. இப்ப கிட்டத்தட்ட நிறமாத கற்பனை ஆயிருக்கும். இப்ப ஓ, நீ வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு மாசம் ஆகுது? எத்தனை ஆண்டு ஆகுதுங்க? ஓ, நான் வந்து சிவனை கோரி 6 மாத காலம் தவம் இருந்தேன். 6 6 3 9 9 மாசங்க. இப்போது அந்த அம்மா வீடு வரும்போது கிட்டத்தட்ட பிறக்கும் டைம் தான். சரி ஐயா வந்து விட்டது. ஐயா அருமையான யோசனை சொன்னாயே. நம்ம பொண்டாட்டி அந்த ஜக்கம்மா தேவிக்கு பள்ளி கொடுக்குறோம். ஆமா அது ஏன் பொண்டாட்டி? உங்க பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டி. ஐயா 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 என் பொண்டாட்டி இதுக்கு மேல பீச்சு பிடிச்சு. ஏய், ஐயா அருமை அருமை. ஏய், இப்பொழுது நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக இருப்பாள். சரி அவளை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆமாங்க தந்திரமாக அழைத்து வந்து எப்படி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது மகாராஜா. சொல்லக்கூடாது. ஆமாங்க தந்திரமா நான் அவளிடம் சொன்னது சரி நம்மளது குழந்தை நல்லா பிறக்கணும்னு தான். ஆமா நான் இங்க போன உடனே என்ன சொல்றோம்? ஐயா அம்மா, நான் போய் வரம் கேட்டேன். சரி கடவுள் கொடுக்கல. இருவர்களும் சேர்ந்து வந்து மடியாந்தி பிச்சை கேளுங்க. சரி நான் வரம் தருகிறேன் என்று கடவுள் சொன்ன அந்த பொய் சொல்றோம். ஆமாங்க அப்படியே தந்திரமா கூட்டிட்டு வரும். அப்படி சொன்னதான் அந்த அம்மா வரும். முட்டி போட்டு அதாவது சாமியை கும்பிடுன்றோம். சரி அவளுக்கு தெரியாத பின்னாடி இருந்து வெட்டிட்டா யார் பாக்குறா? இல்லங்க அவளுக்கு தெரிய போதா? தெரியாது தெரியாது தெரியாது. அதனால ஐயா டேய், இப்ப எங்க போகணும்? எங்க ஐயா கழுகு மலை. சரி என் மனைவி அங்கே இருப்பாள். ஆமா அதனால எனக்கு பின்னாடி வா. முன்னோரு பேருவே பின்னாடி வருவீங்க. நான் பொருளாதாரம் நம்ம பழக்கம். பின்னாடி அவங்கள்ட்ட போய் எதுவும் சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் ஒரு கோட் வாங்கி தானே சொல்ல வேண்டாம். உங்க ஊரா நானு. அது வாங்கிட்டாய். நான் ஊரா. உங்க பாருங்க ஐயா. அதனால கழுகு மலை போக வேண்டும். சரிங்க போகலாமா? அங்கே கழுகு மலை சரி.
ஐயா வந்து விட்டோம். என் மனைவி எங்கே இருப்பா? தெரியலங்க, எந்த கூட்டத்தில் படுத்தாங்க. கண்ணே பத்மாவதி, கண்ணே பத்மாவதி, அந்த பக்கமா இருங்க, உங்க பொண்டாட்டி மொழி கண்ணே பத்மாவதி, இந்த பக்கம் கூத்தாடுது. கண்ணே